பூஜா. ஆமா, யாருக்கு இந்த கேரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு போற? வேற யாருக்கு? எல்லாம் அந்த கௌதமுக்கு தான். கௌதமுக்கா? இப்பதான் பார்த்து பேசின அவர்கிட்ட, என்கிட்ட எதுவும் கேட்கலையே. இப்பதான் நீ என்ன கூப்பிட்டு கேட்டாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் சாப்பாடு பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால அவரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, அதான் கேரியர்ல கொண்டு போறேன். ஓ சரி, அத நம்ம வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பலாம். நீ என் கூட வா, நிறைய வேலை இருக்கு. சரி, அப்போ நீங்களே யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புங்க. ஷபா. நல்ல வேலை நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சேன். ஏய், எதுக்கு அப்படி சொல்ற? பாவம், ஏதோ ஆசையா கேட்டிருப்பாரு. உங்களுக்கு தெரியாத நீ. ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். இந்த சாப்பாட்டு கேரியரை ஆபீஸ் ரூம்ல இருக்கிற கௌதம் கிட்ட கொடுத்துட்டு வந்துறீங்களா? நீ சும்மா தானே இருக்க, நீயே போய் குடு. என்னாலலாம் முடியாது. சரி, அப்போ கிச்சன்ல நிறைய பாத்திரம் இருக்கு, அதெல்லாம் போய் கழுவி வச்சிருங்க. நாங்க போய் இது கொடுத்துடுறோம். பாத்திரமா? ஆமா. அதுக்கு இதுவே பரவாயில்ல, குடு, நானே கொண்டு போறேன். புடிங்க, சும்மா தானே சுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்யுங்க. இங்க பாருங்க, சாப்பாட்டை குடுத்துட்டு மட்டும் வந்துடாதீங்க. பொறுமையா பரிமாறிட்டு வாங்க. அவங்க நமக்கு வேலை கொடுக்கற முதலாளி. எல்லாம் எனக்கு தெரியும், நீ ரொம்ப ஒண்ணும் சொல்ல வேணாம். வந்துட்ட பாடம் எடுக்கிறதுக்கு. அண்ணி, எதுக்கு இவங்க புலம்பிட்டே போறாங்க? அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? நீ வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக நான் எழுதின லவ் லெட்டர் பூஜா. என் மனசுல இருக்க அத்தனையும் இதுல கொட்டிட்டேன். எழுதுறதுக்கு இருந்த தைரியம் பூஜாவை பார்த்து கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப காணாம போயிடுது. எப்படி இத பூஜா கிட்ட கொடுக்கறது? என்ன பண்ணலாம்? அட, நாம எழுதின லெட்டரை பேசாம இதுல வச்சிடலாம். பூஜா எப்படியும் சாப்பாடு கொடுக்க இங்க வருவா. சாப்பிட்டு முடிச்சதும் இந்த பாக்ஸ அவகிட்ட கொடுத்து, இதுக்குள்ள உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், நான் போனதுக்கு அப்புறம் அதை திறந்து படி. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம். அதான் கரெக்டா இருக்கும். பூஜா வந்துட்டா நினைக்கிறேன். தம்பி, என்ன தம்பி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். செல்விதான் கொடுத்து அனுப்புனா. என்ன பூஜா வருவான்னு பார்த்தா பூதம் வந்து நிக்குது. என்ன தம்பி, சாப்பாடு உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? உள்ள வரலாமா? வாங்க. இப்படி வழியிலே நின்னீங்கன்னா நான் எப்படி உள்ள வர்றது? நீங்க உள்ள போங்க. வாங்க வாங்க. தம்பி, நீங்க கைய கழுவிட்டு வாங்க, நான் பரிமாறுறேன் சூடா. அதெல்லாம் வேணாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க வச்சுட்டு போங்க. ஐயோ தம்பி, அதெல்லாம் முடியாது. செல்வி என்கிட்ட பரிமாறணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கு. நான் பரிமாறாம இங்க இருந்து போனேன்னு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. நீங்க முதல்ல போய் கை கழுவிட்டு வாங்க, போங்க. பூஜா கையால சாப்பிடலான்னு பார்த்தேன், இப்ப இவங்க கையால சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. இது சத்திய சோதனடா கௌதம். தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தவா? இல்ல, இதுவே போதுங்க. அப்ப சாப்பிடுங்க.
என்னது இது? ஏதோ gift மாதிரி இருக்கு. இந்த பெட்டி வேற அழகா இருக்குதே. என் கை வேற நமனமான்னு இருக்கு. யாரும் பார்க்காதப்போ நம்ம இதை ஆட்டைய போடணுமே. இவன் சாப்பிட்டு முடிச்சதும் எப்படி என் கை கழுவ எந்திரிச்சு போய் தானே ஆகணும். அந்த கேப்ல சுட்டுட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுமா தம்பி? இல்லைங்க, எனக்கு போதுங்க. ஆ, சரி, நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க. மெதுவா வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஆ? என்னது இது? எதையும் எடுத்து மறைச்சு வைக்கிறாங்க. சாப்பாடு கொடுத்து அனுப்புனா ச்சே, இந்த திருட்டு புத்தி மட்டும் இவங்களுக்கு போகவே போகாது போல. என்ன தம்பி, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். ஆ. என்ன, இங்க இருந்து பாக்ஸ காணோம். இங்க தானே வச்சோம்.